என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிலுவை தியானத்தின் நாட்கள், கிறிஸ்துவை குறித்து தியானிக்கக்கூடிய இந்த நாட்களிலே அற்புதமான வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இஸ்ரவேலர்கள் பஸ்கா என்ற ஒரு பண்டிகையை ஆசரிப்பது வழக்கம். அன்றைக்கு எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புறப்பட்ட பொழுது பஸ்காவை ஆசரித்தார்களோ, அதே போல ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளை நினைவு கூறும்படி இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பது வழக்கம். அந்நாட்களில் ஆசரித்த விதம் வேறு, இந்நாட்களில் அவர்கள் ஆசரிக்கிற விதம் வேறு. இந்நாட்களில் அது ஒரு வெறும் செலிப்ரேஷனாக மாறிவிட்டது. சரி, ஆனாலும் இந்த பஸ்காவுக்கென்று இஸ்ரவேலர் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று, பஸ்காவின் அன்று வீட்டில் எந்த வீட்டிலும் புளித்த மாவு இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்வார்கள், வீட்டில் எங்காவது புளித்த மாவு இருக்கிறதா என்று எல்லாவற்றையும் தேடி தேடி கண்டுபிடித்து வீட்டை விட்டு வெளியே அகற்றி விடுவார்கள். அந்த பாத்திரத்தை கழுவி வைத்து விடுவார்கள். ஒருவேளை மாவு அரைக்கிற எந்திரத்தில் எங்காவது ஒரு இடத்தில் புளித்த மாவு ஒட்டி கொண்டிருக்கிறதா என்று தேடி தேடி அதை வீட்டை விட்டு புறம்பே அகற்றி போடுவார்களாம். இதுதான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலர் ஏன் பஸ்காவை ஆசரித்தார்கள்? ஒரு நாளில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலம்தான் நாம் விடுவிக்கப்பட்டோம் என்பதை நினைவு கூறும்படி. இந்த பஸ்கா ஆசரிப்பின் நாட்களிலே நீங்கள் புளித்த மாவை உங்களை விட்டு அகற்ற வேண்டும். நீங்கள் கேட்கலாம், எது புளித்த மாவு? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். வசனம் 9. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பொல்லாப்பு, துர்க்குணம் என்ற புளித்த மாவு, கூடவே விபச்சாரம், பொருளாசை, கொள்ளை, விக்கிரக ஆராதனை என்று பல காரியங்களை வேதம் வலியுறுத்துகிறது. நான் இன்றைக்கு உங்களோடு இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஏதோ ஒரு காரியம், மகனே மகளே, இந்த காரியம் உன்னிடத்தில் இருப்பது எனக்கு பிரியம் இல்லை, ஆனால் நீ நியாயப்படுத்தி கொண்டு இதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, இதிலெல்லாம் என்ன தவறு இருக்கிறது, எப்பொழுதாவது விழுந்து விடுகிறேன் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாயே, அதுதான் புளித்த மாவு. கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது, எஸ் லார்ட், இது தவறு, இது குற்றம், இது பாவம், இதை நான் விட்டு விடுகிறேன் என்று அதை விட்டு விட்டு நீங்கள் விலகி வர வேண்டும். ஏனெனில் பஸ்காவாகிய கிறிஸ்து உங்களுக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த இயேசுவை தியானிக்கிற நீங்கள், கல்வாரி பாடுகளை நினைக்கிற நீங்கள், புளித்த மாவோடு கூட இந்த பஸ்காவை ஆசரிக்க கூடாது. எல்லாவற்றையும் புறமே தள்ளிவிட்டு துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத பிசைந்த மாவு உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உண்மையோடு இருக்கிறீர்களா? மனைவிக்கு உண்மையா இருக்கிறீர்களா? உங்கள் புருஷனுக்கு உண்மையா இருக்கிறீர்களா? எத்தனையோ பெண்கள் தவிக்கிறார்கள், ஐயோ என் கணவர் என்னிடத்தில் உண்மையா இல்லை, எத்தனையோ பேரோடு கூட ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. எத்தனையோ புருஷன்மார் தங்கள் மனைவிகளை குறித்து அங்கலாய்க்கிறார்கள், என் மனைவி எனக்கு உண்மையா இல்லை, அவளுடைய வாழ்க்கை எனக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகளுக்காக அவளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற புருஷர்கள் எவ்வளவு பேர். வாழ்க்கையில் துப்புரவு இருக்க வேண்டும். பேச்சில் துப்புரவு இருக்கிறதா? உதடுகளில் துப்புரவு இருக்கிறதா? மதுபானம், புகை உங்கள் வாயை கரைப்படுத்துகிறதா? தேவையற்ற பாடல்கள் உங்கள் செவிகளை கரைப்படுத்துகிறதா? தேவையற்ற காட்சிகளை கண்டு கழித்து உங்கள் கண்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நினைக்கக்கூடாது, இதெல்லாம் வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பரலோகம் போய்விடுவேன் என்று. இல்லவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு துப்புரவு வேண்டும், உன் வாழ்க்கையில உண்மை வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் நீ பரலோகம் வர முடியும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்கள் பட்டணங்களில், உங்கள் ஊர்களிலே துப்புரவு பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? வீதியில் கிடக்கிற எல்லா குப்பைகளையும் அகற்றுகிறார்கள்.
2 நாள் உங்கள் குப்பை தொட்டியில் இருக்கிற பொருட்களை நீங்கள் வெளியே அனுப்பாவிட்டால் வீடு நாற்றம் எடுத்துவிடும். உங்கள் வீட்டின் நாற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையில்லாத தன்மை, துப்புரவு இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எந்த காரியத்தை தேவன் உணர்த்தினாலும் ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து மன்னிப்பு கேளுங்கள். அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்திகரிப்பார், உங்களை துப்புரவாக்குவார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கண்களுக்கு முன்பதாக சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். இவர் உனக்காக பலியானார். மகனே, மகளே, இவர் உனக்காக பலியானார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக கிறிஸ்து பலியானார் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அசுத்தங்களை அகற்றியே ஆக வேண்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே, அவருடைய எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில வரும். அவர் ஏன் பலியிடப்பட்டார்? எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் விடுதலையாகும்படி பலியிடப்பட்டார். நீங்கள் இந்த காரியங்களை உங்களை விட்டு அகற்றும் பொழுது பல விஷயங்களில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் குடும்பத்திலே விடுதலையை தருவார். இதை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, பஸ்காவாகிய கிறிஸ்து எங்களுக்காக பலியிடப்பட்டிருக்கிறதுனாலே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிட்டு பரிசுத்தமாகி நீர் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இஸ்ரவேலர் பஸ்காவை ஆசரித்து எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தது போல உங்க ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் அகற்றிவிட்டு பஸ்காவை ஆசரித்து வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகரும் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பஸ்காவாகிய கிறிஸ்து உங்களுக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். துப்புரவு உண்மையை ஆசரியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலையை தருவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.